ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ராஜபாளையம் உமாசங்கர் இசை ஆர்வலர், இசை நுணுக்கங்கள் குறித்தும் இசைக்கு பின்னால் உள்ள அரசியல் குறித்தும் விரிவாக நம்மிடம் பேச இருக்கிறார். தொடர் வணக்கம். வணக்கம். தமிழ் இசை, கர்நாடக இசை இது குறித்த ஒரு அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. இசை ரீதியான ஒரு போட்டி என்பதை தாண்டி அது ஒரு அரசியலும் இருக்கு. தமிழ் இசை உள்ள போக முடியல, தெலுங்கு கீர்த்தனைகளுக்கு முக்கியத்துவம், இது மாதிரியான அரசியலுங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இருக்குது. அதுக்கான விமர்சனங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் நீங்கள் ஒரு இசை ஆர்வலரா, தமிழ் இசை புறக்கணிக்கப்படுகிறதா, தமிழ் இசை ஏன் முக்கியத்துவம் பெறுவதில்லை, தெலுங்கு கீர்த்தனைகளும் சமஸ்கிருதம் மட்டுமே இங்கே முக்கியத்துவம் பெறுவதுன்னு பின்னாடி உள்ள அரசியல் என்ன, இதை எப்படி பார்க்கணும்? தமிழ் இசை இயக்கம் 1940 காலகட்டங்களில் தான் உருவாகுது. அதை உருவாக்குனவங்க யாருங்கிறது கூட உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரு அண்ணாமலை செட்டியார் அவர்கள் தமிழிசை இயக்கத்தை பெரும் பொருட்செலவில் ஏராளமான தமிழ் இசையறிஞர்களோடு சேர்த்து அதை உருவாக்குறாங்க. தமிழிசை இயக்கம் உருவாக்கப்பட்டதனுடைய பின்புலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்து மேடைகளில் தெலுங்கு கீர்த்தனைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. முழு கச்சேரியில் கடைசியாக ஒரு பாட்டு அல்லது 2 பாட்டு துக்கடா மாதிரி தமிழ் பாடல்களை பாடிட்டு தமிழ்நாட்டில் இசை கச்சேரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. காரணம் கேட்டதுக்கு, தமிழ் பாடல்கள் பாட மாட்டிங்களா அப்படின்னு காரணம் கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் தான் ஆச்சரியமான பதில். என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாடுவதற்கு உகந்த மொழி தமிழ் அல்லன்னு சொன்னாங்க. ஒன்று. 2வது ரொம்ப மோசம் பாருங்க, தமிழில் சங்கதிகள்லாம் போட்டு பாட முடியாது, தமிழில் சங்கதிகள்லாம் போட்டு பாட முடியாது. அப்படியே தமிழில் பாடல்கள் வேணும் அப்படின்னா இசை கச்சேரி செய்கிற அளவுக்கு தமிழில் பாடல்கள் இல்லை, அப்படி இப்படின்னு காரணம் சொன்னாங்க. கூடுதலான நெருக்கடிக்கு அப்புறம் அவங்க சொன்ன பதில் பாருங்க, ரொம்ப வேடிக்கையான பதில். இசைக்கு மொழி தேவையில்லை தானே, பிறகு தமிழில் பாட சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இசைக்கு மொழி தேவையில்லைங்கிறது ஒரு பரந்துபட்ட ஒரு அரசியல், ஒரு உலகளாவிய அரசியல். ஆமா. ஆனால் அதை எவ்வளவு நுட்பமா ஒரு ஆதிக்க அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க பாருங்க. ஆனால் அதையே பதிலாக தமிழிசை இயக்கத்தை சார்ந்தவங்க சொன்னாங்க, இசைக்கு மொழி தேவையில்லை தானே, அப்போயே தெலுங்கில் பாடுறீங்க, தமிழில் பாடுங்க, அந்த மொழி எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தமிழிசை இயக்கம் 1940 காலகட்டங்களில் தான் உருவாகுது. முதல் தமிழிசை மாநாடு தேவக்கோட்டையில தான் தேவக்கோட்டை. ஆமா, அண்ணாமலை செட்டியார் அவர்கள் அங்கதான், அவங்க ஏரியா, அவங்க பகுதி. ஆமா ஆமா, அங்கதான் நடத்துறாங்க. ஆனா ஆச்சரியம் பாருங்க, தமிழ் பாடல்கள் தான் மேடையில் பாடப்படணும் அப்படின்னு 1930 ஒரு மாபெரும் தலைவர் ஒரு குரல் எழுப்பினார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, 2வது சுயமரியாதை மாநாடு 1930 நடத்தப்பட்டது. அந்த சுயமரியாதை மாநாட்டை நடத்தின தமிழ்நாட்டினுடைய மாபெரும் தலைவராக இருந்த தந்தை பெரியார் அவர்கள், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த மாநாட்டில் இசை அரங்கு ஒன்று ஏற்பாடு பண்ணார். அந்த இசை அரங்குல தமிழ் பாடல்கள் பாடுறவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அப்போ யோசிச்சு பாருங்க, தமிழ் பாடல்களுக்கான இயக்கம், தமிழிசை இயக்கம் 1940 காலகட்டங்களில் தான் உருவாகுது. ஆனால் 1930 இசை அரங்கு ஒன்று ஏற்பாடு செஞ்சு தமிழ் பாடல்கள் தான் இந்த இசையரங்கத்தில் பாடணும்னு சொல்லி தமிழிசை இயக்கத்திற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் தான் தந்தை பெரியார். அப்போ தமிழிசைக்கு குரல் கொடுத்த இசைத்துறை அல்லாத சமூக இயக்கம் கண்டவர்கள்ல முதல் மாபெரும் தலைவர் யாருன்னா தந்தை பெரியாரை தான் நான் சொல்லுவேன். அதனாலதான் கவிஞர் பல்லவன் அவர்கள் ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடினார், ஹிந்தோளம் ராகத்துல ஒரு பாட்டு பாடினார். தந்தை பெரியார் தமிழிசை மன்றத்திலிருந்து அதை இசை குறுந்தகடா வெளியிட்டாங்க. மிகச்சிறந்த பாடகரும் மதிப்பிற்குரியவருமான புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அந்த பாட்டை பாடினாங்க. ரொம்ப அழகான இசையில் அந்த பாட்டு வந்துச்சு. தந்தை பெரியார் யாரு? சாதாரண கிழவன் இல்லையா, கிழவன் அல்ல அவன், கிழக்கு திசை இருள் கிழித்து எழும் கதிர் உலகின் மிசை. கிழவன் அல்ல அவன், கிழக்கு திசை இருள் கிழித்து எழும் கதிர் உலகின் மிசை. கிழவன் அல்ல அவன், கிழக்கு திசை. பழமாகியும் அவன்
பாடுபட்டான் பழமாகியும் அவன் பாடுபட்டான் பஞ்சாங்க மாட்டுக்கு சூடு போட்டான் பழமாகியும் அவன் பாடுபட்டான் பஞ்சாங்க மாட்டுக்கு சூடு போட்டான் கிழவனல்ல அவன் கிழக்கு திசை பழித்தவர் தலைகளை பணிய வைத்தான் பகுத்தறிவாளர்களின் அரசமைத்தான் பழித்தவர் தலைகளை பணிய வைத்தான் பகுத்தறிவாளர்களின் அரசமைத்தான் கொளுத்தவர் கூலைகளை நடுங்க வைத்தான் கொளுத்தவர் கூலைகளை நடுங்க வைத்தான் குள்ளநரீத்தனம் ஒடுங்க வைத்தான் கிழவனல்ல அவன் கிழக்கு திசை கிழவனல்ல அவன் கிழக்கு திசை அப்படின்னு கவிஞர் பல்லவன் அவர்கள் ஒரு இசை பாடல் எழுதினார். உண்மையிலேயே தமிழ் இசைக்கு ஒரு கிழக்கு திசையாக இருந்தவர் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்றது மிகையாகாது தோழர். தந்தை பெரியாருக்கும் தமிழ் இசைக்குமான தொடர்பை இன்னும் கூட நம்ம நடந்த நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீர்காழி கோவிந்தராஜன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது? சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய பக்தி பாடல்கள் நினைவுக்கு வரும். எம்ஜிஆர் படங்களுக்கு கூட பாடல்கள் பாடியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாடல் அதுதான் நினைக்கிறேன். உலகம் சுற்று வாலிபன்ல அந்த நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், அது அவர் பாடல் நினைக்கிறேன். ஆமாங்க, நல்லா சொன்னீங்க. ஒரு தமிழ் அறிஞர் தான் ஒருத்தர் எழுதினாரு, தமிழுக்கு ஒரு குரல் இருக்கும் அப்படின்னா அது சீர்காழி கோவிந்தராஜன் குரலாகத்தான் இருக்கும்னு ஒருத்தர் எழுதினார். அவ்வளோ முக்கியமான குரல். கிராமத்தில் சொல்லுவாங்க, எங்கள் ஊர் பக்கம்லாம் வெங்கலப்பானையை உருட்டி விட்ட மாதிரி குரலுங்க அவருக்கு. வெங்கல குரலோன் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. இசை விமர்சகர் சுப்புடு அவர்கள் தான் ஒரு முறை சொன்னார், சீர்காழி கோவிந்தராஜன் அவருக்கு மைக்கே தேவையில்லைப்பா, மேடை ஏறிட்டாருன்னா. அவர் மாங்காட்டில் பாடினார்னா மகாபலிபுரம் வரை கேட்கும் அப்படின்னு சொல்லி சுப்புடு சொன்னார். ஏன் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவை நம்ம இப்போ நினைவூட்டுறேன் அப்படின்னா, சீர்காழி கோவிந்தராஜன் அந்த ஐயாவுடைய பேரை சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்கும் பக்தி பாடல் ஞாபகத்துக்கு வரும். குறிப்பாக அவர் குரலில் நம்ம சில பாடல்களை நம்ம மெய்மறந்து கேட்டிருக்கோம். சில பாடலை உச்சஸ்தாயில் அவர் பாடும்போது, நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை, முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை, முருகா. அந்த பாட்டை கேட்ட உடனே சாமி கும்பிடாதவங்களுக்கு கூட முருகனை கும்பிட்டுறோம்னு தோணும். அப்பேற்பட்ட குரல். அந்த சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை கர்நாடக சங்கீத சபாக்கள்ல பாட அனுமதி கொடுக்கல. அந்த காலத்துல அவரை பாட அனுமதிக்கல. ஏன் அப்படின்னா அவர் தமிழ் பாட்டா பாடுறாருங்கிறதுனால. தமிழ் பாட்டா பாடிட்டு இருக்கிற சங்கீத சபாக்கள்ல நாங்க உன்னை மேடையாற்ற மாட்டோம்னு அவருக்கு அனுமதி கொடுக்கல. இதை தந்தை பெரியார் உணர்ந்தார். என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய பகுத்தறிவு மேடைகள்ல சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவை பக்தி பாடல்ல பாட வச்சார். பட்டை அடிச்சுட்டு யோசிச்சு பாருங்க நீங்க, சந்தனம் போட்டு தன்னுடைய சுயமரியாதை. ஆமாங்க, ஒரு நாத்திக மேடையில். ஆமாங்க, தன்னுடைய பகுத்தறிவு மேடைகள்ல பட்டை அடிச்சுட்டு சந்தனம் வச்சுக்கிட்டு, நீ முருகனை பத்தி பாடு, பக்தி பாட்டு பாடு, பாடுறது தமிழ்ல தானே பாடுற, அது வேணும் எனக்கு தமிழ் வேணும்ல அப்படின்னு. தமிழுக்கு என்ன செய்தார் பெரியார் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்களே, நிறைய தமிழ் அறிஞர்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இசைக்கலைஞனாக நான் ஒரு பதில் சொல்றேன். தமிழுக்கு தந்தை பெரியார் செய்தது நிறைய, தமிழ் இசைக்கு செய்த விஷயம் ரொம்ப நுட்பமானது. இன்னும் பலரால பேசப்படாது. ஆமா, ரொம்ப நுட்பமானது. சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை பகுத்தறிவு மேடைகள்ல பாட வச்சார். அவர் முருகன் பக்தி பாடல்கள் எல்லாரையும் பத்தி பக்தி பாடல்கள் பாடி முடிச்சோன்னு அதுக்கப்புறம் தந்தை பெரியார் அவருக்கே உரிய பாணியில பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணுவார். அதே மேடையில பிரச்சாரம் பண்ணுவார். நாளாக ஆக என்ன நடந்தது தெரியுமா? தந்தை பெரியார் இப்படி ஒரு இசைக்கலைஞரை பயன்படுத்துறாரு, இந்த இசைக்கலைஞரை தந்தை பெரியார் வளைச்சி போட்டுருவாரு அப்படின்னு நினைச்சு வேற வழி இல்லாம
சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை சங்கீத சபாக்கள் பாட கூப்பிட்டுச்சு. இப்போ தந்தை பெரியார் செய்த தமிழிசை பணி எவ்வளோ முக்கியமான பணி, எவ்வளோ முக்கியமான பணி பாருங்க. அப்போ அப்போ எங்கெங்க ஆதிக்கம் இருக்கோ அங்கேயெல்லாம் எதிர்த்து மிக நுட்பமாக குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். அதான் நவகவி அவர்கள் வந்து ஒரு ஒரு பாட்டு எழுதினார், இசைப்பாடல் எழுதினார். நான் மெட்டமைச்சு பாடுவேன். அந்த பாடல ஒரு வரி வரும் தந்தை பெரியாரை பத்தி. சூத்திரன் தோட்டத்து ஞான பழம், நமக்கு சொரணை தந்த தன்மான பழம், சாத்திரம் வேதத்தை சடங்கு ஆச்சாரத்தை சுக்கு நூறாக்கிய தொண்டு கிழம், அவர் சொல்லிலே சிங்கம் சிலிர்த்து எழும், அவர் சொல்லிலே சிங்கம் சிலிர்த்து எழும், ஈரோட்டு பாதையை பாராட்டு, வெண்தாடி சிங்கத்தை சீராட்டு, வர்ணாசிரமத்துக்கு வைத்தாரே வேட்டு, வர்ணாசிரமத்துக்கு வைத்தாரே வேட்டு, ஈரோட்டு பாதையை பாராட்டு அப்படின்னு நவகவி ஒரு பாடம் எழுதியிருப்பார். இப்போ தமிழ் இசை இயக்கத்திற்கு அவர் கொடுத்த ஆதரவு, தமிழ் இசை வளர்ச்சிக்கு பெரியார் அவர்கள் செய்த பணி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பணியாக நான் பார்க்குறேன் தோழர். தமிழ் இசை, தமிழ்ல பாட்டு வரணுங்கிறதுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்காரு பாருங்க. மிகவும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு வரலாறை சொல்லணும். 1944 தமிழ் இசை இயக்கத்தினுடைய அழைப்பின் பேர்ல அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல, சரியா அந்த தேதி சொல்றாங்க 7/2/1944 மாலை 6:30 மணிக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய சீனிவாச சாஸ்திரியார் மண்டபத்துல பல்லாயிரக்கணக்கானோர் முன்னிலையில தமிழ் இசைங்கிற தலைப்புல தந்தை பெரியார் ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறார். 1944 தமிழ் இசை அப்படிங்கிற தலைப்புல ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறார். அது மிக மிக முக்கியமான உரையாக நான் பார்க்கிறேன். இணையத்துல அந்த கட்டுரை கிடைக்குது, அதை நம்ம வாசிக்கணும். அதுல தந்தை பெரியார் பேசும்போது சொல்லியிருக்கிறார் பாருங்க, நுட்பமா ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் பாருங்க. எதுக்கோ சங்கம் ஆரம்பிக்கிறீங்க, இனிமே இசை நுகர்வோர் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும்யா அப்படின்னாரு. பாட்டு பாடுறவங்க ஒரு சங்கம் வச்சிருக்கீங்க, சரி, பாட்டு கேட்கிறவங்களுக்கு ஒரு சங்கம் உருவாக்கணும்னாரு. அடுத்து பாருங்க, சினிமா நாடகம் பார்க்கிறவங்களுக்கு ஒரு சங்கம் உருவாக்கணும்யா, பத்திரிகை படிப்பவர்களுக்கு ஒரு சங்கம் உருவாக்கணும்யா அப்படின்னு அவர்தான் கம்யூனிஸ்ட் பெரியார். ஆமாங்க, அப்படின்னு அவர் அது பேச்சுல பேசியிருக்கிறாரு. ரொம்ப நுட்பமா ஒரு இடத்துல போய் தொட்டிருக்காரு பாருங்க. தமிழ்நாட்டு மேடைகளை உருவாக்குறது யாரு, சங்கீத மேடைகளை ஏற்பாடு பண்றது யாரு, தமிழ் மக்கள், யாரோ தமிழ் பேசுறவன் தான். மேடையில பாடுறவன் யாரு, தமிழ்நாட்டுக்காரன் தான். கீழே ரசிகர்களா உட்காந்து கேட்கறது யாரு, தமிழ்நாட்டுக்காரங்க. பாட்டு மட்டும் தமிழ்ல இல்ல, என்னையா நியாயம் இது? பாட்டு கேட்க வர்றவன் தமிழ்ல பாட்டு கேட்கலையே, தமிழ்ல பாடுன்னு சொல்றதுல என்ன அநியாயம் இருக்கு? அது நியாயம் தானையா அப்படின்னு ரொம்ப எளிமையாகவும் ஆனா நுட்பமாகவும் அந்த கூட்டத்துல தமிழ் இசை அப்படிங்கிற தலைப்புல அவர் உரை நிகழ்த்தினார். அதையெல்லாம் தாண்டி அவருக்கே உண்டான ஒரு விமர்சன தொனியையும் முன் வச்சார் அந்த தலைப்புல பேசும்போது. சரி, தமிழ் இசை இயக்கம் தொடங்கிட்டீங்க, தமிழ் பாடல்களா பாடணுங்கிறீங்க, எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கு. அவன் நரசிம்மமூர்த்தியேன்னு பாடினா தெலுங்குல, சமஸ்கிருதத்துல, நீங்க சிங்கமுக கடவுளேன்னு தமிழ்ல பாடுறீங்க, இதனால யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு விமர்சனமாகவும் வச்சாரு. வாழ்வியல் பாடல்களை பாடுங்கயா அப்படின்னாரு. தமிழ்ல மக்களுக்கான வாழ்வியல் பிரச்சனைகளை மையமாக வச்சு வாழ்வியல் பாடல்களை பாடுன்னு சொல்லி அந்த தமிழ் இசைங்கிற தலைப்புல உரை நிகழ்த்தும் போது தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்கிற சமூக முன்னேற்றத்திற்கான, சமூக விழிப்புணர்வுக்கான பாடல்களை பத்தி இன்னைக்கு பேசுறோம் நம்ம. ஆனா அன்னைக்கே தமிழ் இசை இயக்கத்துக்கு முன்னோடியாக இருந்த தந்தை பெரியார் அன்னைக்கே சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ் இசைக்கு எவ்வளவு முக்கியமான பங்களிப்பை தந்தை பெரியார் செஞ்சிருக்கிறாருங்கிறது கண்கூடான உண்மை. அதனாலதான் உணர்ச்சி கவிஞர் காசி அனந்தன் அவர்கள் ஒரு பாட்டு எழுதினார், பெரியார் ஒருவர்தான் பெரியார்னார். ரொம்ப முக்கியமான பாட்டு அந்த பாட்டு. தந்தை பெரியார் தமிழ் இசை மன்றத்தை சார்ந்தவங்க அதை வெளியிட்டாங்க. நம்ம மதிப்பிற்குரிய பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி ஐயா தான் பாடினாங்க, சண்முக பிரியாங்கிற ராகத்துல.
ரொம்ப நுட்பமான பாட்டு, சரியான பாட்டு. இந்த காலகட்டத்தில் நாம் எல்லாரும் கேட்க வேண்டிய பாட்டுங்கிறது நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. பெரியார் ஒருவர்தான் பெரியார், அவர் போல் பிறர் யார், பெருமைக்கு உரியார், தந்தை பெரியார் ஒருவர்தான் பெரியார். பகைவர் தமை வாட்டி வதைத்த கூறீட்டி, தமிழரின் புகழ் நாட்டி வாழ்ந்த வழிகாட்டி, பெரியார் ஒருவர்தான் பெரியார். மாட்டை தீண்டுவான் ஆட்டை தீண்டுவான், மனிதரை தீண்ட மறுத்தானே. நாட்டை உலுக்கினார் பெரியார், அவர் கண்ட நரிகளின் வாலை அறுத்தாரே. கோல எழில் கொஞ்சும் பெண்களின் உலகினை கொடியவன் கூண்டில் அடைத்து வைத்தான். காலம் காலமாய் அழுத பெண்களின் கண்ணீரை கிழவன் துடைத்து வைத்தான். பெரியார் ஒருவர்தான் பெரியார். மானம் கெடுப்பாரை அறிவை தடுப்பாரை, மண்ணோடு பேர்த்த கடப்பாரை, வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை யாரிங்கே மறப்பார் பெரியாரை. யாரிங்கே மறப்பார் பெரியாரை, தந்தை பெரியார் ஒருவர்தான் பெரியார், அவர் போல் பிறர் யார், பெருமைக்கு உரியார், தந்தை பெரியார் ஒருவர்தான் பெரியார் அப்படின்னு காசியானந்தன் அவர்கள் பாடியிருப்பாங்க. அப்போ தமிழிசை இயக்கத்திற்கு பெரியார் அளித்த ஆதரவு, தமிழிசை இயக்கத்திற்கு முன்னோடியாக இருந்ததெல்லாம் தமிழ் மக்கள் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் தோழன். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. பெரியார் தலித் மக்களுக்கு என்ன செய்தார்பாங்க, அவர் முழுக்க முழுக்க அந்த மக்களுக்காக தான் செஞ்சார். ஆமா. பெரியார் சத்திரியர்களுக்கு என்ன செய்தார், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அந்த மக்களுக்காக தானே வாழ்ந்தார். பெரியார் தமிழுக்கு என்ன செய்தார், அவர் தமிழரா முதலில் அப்படின்னு சில ஆய்வுகள் போய்கிட்டு இருக்கு. தமிழுக்காக, தமிழர்களுக்காக, தமிழர் பொருளியலுக்காக, தமிழர் முன்னேற்றத்துக்காக, தமிழர் வேலை வாய்ப்புக்காக பாடுபட்டிருக்காரு. ஆனால் இன்னைக்கு நீங்க நுட்பமா வச்சது உங்களுடைய பக்தி கலந்த இசைக்கும், ஏன்னா இசையை நீங்க பக்தியோடையும் கலக்கிற, அதுலயும் புகுந்து பகுத்தறிவை புகுத்து, அதுலயும் தமிழுக்கு ஆபத்து, அதுல தெலுங்கும் சமஸ்கிருதம் வருதுன்னா அதை விரட்டுவதுக்கு நான் உதவுவேன். என் மேடை போட்டு நீ முருகனை பாடு, சிவனை பாடு, தமிழ்ல பாடு. அப்புறம் அதையும் சொல்லிட்டு அதுலயும் நம்ம அடுத்த கட்ட ப்ராசஸ் மக்களை பத்தி பாடு, வாழ்வியலுக்கான இசையை கொடுக்கணும், மக்களுக்கா பாடு அப்படின்னு. பெரிய செய்தி தான். 40களில் தமிழ் இசைக்காக ஒரு இயக்கத்தை இசை விற்பனர்கள் தொடங்கியிருக்காங்க. நீங்க 30லேயே இந்த அரசியல் ஆசான் நம்ம தமிழுக்காக தொடங்கியிருக்காரு. எந்த துறையா இருந்தாலும் அது மொழியோ சாதியோ பொருளாதாரமோ ஒடுக்கப்படுறவன் யாரா இருந்தாலும் அவன் பக்கம் நிக்கிறதுல பெரியார் முதன்மையா இருந்திருக்காருங்கிறதான் காமிக்கணும். இந்த தெலுங்கு கீர்த்தனைகளும் சமஸ்கிருதமும் ஒன்று கொண்டு தொடர்புடையதா? ஆமா, தெலுங்கு மொழியில எழுதப்பட்ட கீர்த்தனைகளை தெலுங்கு கீர்த்தனைகள்னு சொல்றோம், சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்ட கீர்த்தனைகளை சமஸ்கிருத கீர்த்தனைகள்னு சொல்றோம். வடிவம் முழுக்க தமிழ் இசை தான் தோழர். ஓகே ஓகே. தமிழ் இசை என்பது மொழி சார்ந்தது இல்லை. எல்லாரும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல தமிழ் இசை என்பது வடிவம் சார்ந்தது. இப்ப நான் உங்களை பார்த்து உரையாடலுக்காக ஒண்ணு கேட்கிறேன். தமிழ் தாத்தானா யாரு? சுவாமிநாத ஐயர். உவே சுவாமிநாத ஐயர். தமிழ் தாத்தானா உவே சாமிநாத சொல்றாங்க, நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது, அதுல ஒன்றும் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ நான் உங்களை பார்த்து உரையாடலுக்காக ஒரு கேள்வி வைக்கிறேன். தமிழ் இசை தாத்தா யாரு? பெரியார் தான். இப்ப இல்லையே, நமக்கு சொல்லி கொடுக்கலையே. தமிழ் இசை தாத்தா பெரியார் இல்ல, தமிழ் இசை தாத்தா யாருன்னு சொல்லி கொடுக்கலையே. தமிழ் தாத்தா யாருன்னு உங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பிள்ளைங்கள் இன்னைக்கும் படிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ் இசைக்குன்னு ஒருத்தர் இருந்திருப்பான்ல, தமிழ் இசை தாத்தா யாரு இருந்தாங்க? நாம தான் சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, தந்தை பெரியார் மட்டும்தான் தமிழ் இசைக்காக குரல் கொடுத்தாரா அப்படின்னா, இசைத்துறை அல்லாதவர்கள்ல தந்தை பெரியார் முன்னணியில நின்னார். ஆனா தந்தை பெரியாருக்கு முன்பாகவே ஒரு மாபெரும் இசை அறிஞர் தமிழ் இசைக்காக ஒரு முக்கியமான பணி செய்தார். அதை கூட இந்த உரையாடலை நம்ம சொல்லி நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முதலா சிலப்பதிகாரத்தை பதிப்பித்தவர் உவேசா ஐயா அவர்கள். அவங்க பதிப்பிச்ச உடனே 18ஆம் நூற்றாண்டினுடைய நிறைவு பகுதியில
அதை நிறைய தமிழ் அறிஞர்கள் படிச்சாங்க. படிச்சுட்டு கடந்து கடந்து போயிட்டாங்க. குறிப்பா ஆய்ச்சியர் குரவையையும் அரங்கேற்று காதையையும் இசை தெரிஞ்சவங்களால தான் புரிஞ்சுக்க முடியும். அதுல அவ்வளவு இசை நுணுக்கங்களை இளங்கோவடிகள் வச்சிருக்கிறார். இசை தெரியாத தமிழ் அறிஞர்கள் படிச்சுட்டு கடந்து போயிட்டாங்க அவங்க. புரியல அவங்களுக்கு. ஆனா அந்த சிலப்பதிகாரத்தை அப்ப தென்காசிக்கு பக்கத்துல சுரண்டைக்கு பக்கத்துல இருக்கிற சாம்பவர் வடகரைங்கிற ஊர்ல பிறந்த ஒரு மனிதரும் படிச்சார். சாம்பவர் வடகரையில இருந்து திண்டுக்கலுக்கு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துல சேர்ந்து படிக்கிறதுக்காக வந்தார். இங்க வந்து சித்த மருத்துவம் கத்துக்கிட்டார், இசையும் கத்துக்கிட்டார். யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். ஆபிரகாம் பண்டிதர். ஆபிரகாம் பண்டிதர் என்ன பண்ணார்னா, சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆய்ச்சியர் குரவையையும் அரங்கேற்று காதையையும் முழுமையாக படிச்சார். முழுமையாக படிச்சுட்டு ஆய்ச்சியர் குரவையிலையும் அரங்கேற்று காதையிலும் இருக்கக்கூடிய இசை முடிச்சுகளை ஒன்றொன்றாக அவிழ்த்து 1346 பக்கங்கள் கொண்ட கருணாமிர்த சாகரம் என்கிற மாபெரும் இசை நூலை வெளியிட்டார். தமிழ்நாட்டில் 7 இசை மாநாடுகள் நடத்தினார். நான் சொல்றது எல்லாமே தமிழிசை இயக்கம் தொடங்கினதுக்கு முன்னாடி, தந்தை பெரியார் குரல் கொடுத்ததுக்கு முன்னாடி 7 இசை மாநாடுகளை நடத்தி 1346 பக்கங்கள் கொண்ட கருணாமிர்த சாகரம்ங்கிற நூலை எழுதி அதன் மூலமா உலகின் தொன்மையான இசை தமிழ் இசை, உலகின் இசை வடிவங்களிலேயே மிக தொன்மையானது தமிழ் இசை தான், ஆதி இசை தமிழ் இசை தான், தமிழ் இசை மொழி சார்ந்தது மட்டுமல்ல வடிவம் சார்ந்தது அப்படின்னு அந்த நூல்ல நிரூபிச்சார். உலகமே வியந்து பார்த்தது. அப்போ இனிமே யாராவது தமிழிசை தாத்தா யாருன்னு கேட்டா ஆபிரகாம் பண்டிதர்னு நம்ம எல்லாரும் சொல்லி பழகணும். அதை கூட மறக்கடிச்சிட்டாங்க பாருங்க. ஆபிரகாம் பண்டிதனுடைய நீட்சியாக அதையெல்லாம் கேள்விப்பட்டு தான் தந்தை பெரியார் அவர்கள் தமிழிசைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி 2வது சுயமரியாதை மாநாட்டிலேயே தமிழ் பாடல்கள் பாடுறவங்க மட்டும் வந்தா போதுண்டா என்னுடைய மாநாட்டுக்குன்னு சொல்லி குரல் கொடுத்தார். அப்போ தமிழிசை இயக்கத்திற்கும் தமிழ் இசைக்கும் பெரியார் அவர்கள் செய்த பங்களிப்பை யாராலும் மறக்க முடியாது, மறுக்க முடியாதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மதுரையை சேர்ந்த ஒரு இசை முகமது அப்படி என்பவர் கூட ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தார். ஆமா, ஆபிரகாம் பண்டிதரை பத்தி ஒரு புத்தகம் போட்டிருந்தார். அரிமளம் பத்மநாபன் ஐயா அவங்க பாண்டிச்சேரிக்காரங்க, அவங்களும் ஒரு ஆய்வறிஞர், இசை ஆய்வறிஞர் தான். அவங்களும் நூல்கள் நிறைய எழுதுகிறாங்க. விபாகா சுந்தரம்னு சொல்லி மதுரையில பசுமலையில வாழ்ந்த ஒரு மாபெரும் இசை அறிஞர், காலமாயிட்டாங்க. அவங்க தான் ஆபிரகாம் பண்டிதருக்கு அப்புறம் தமிழ் இசைக்கு பெரிய பங்களிப்பை கொடுத்தவங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க, தமிழ் இசையியலுக்காக தன் வாழ்நாள் முழுதையும் செலவிட்டவங்க. அப்படி தமிழ் இசைக்காக நிறைய பேர் தங்களுடைய பங்களிப்பை செஞ்சிருக்கிறாங்க. அதில் தந்தை பெரியாரும் மிக முக்கியமானவர்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. கண்டிப்பா உங்களை போன்ற இசை விற்பனர்கள் வெறும் ஒரு இசை கலைஞராக, இசை பிரியராக மட்டும் இல்லாமல் நாம் சார்ந்திருக்க துறையில் எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு, எப்பேற்பட்ட திரைமறைவு வேலைகள் நடந்திருக்கு, சதி வேலைகள் நடந்தது. இது ஒரு சதிதான். ஆமா, பெரியாருடைய பங்களிப்பை மறைப்பது, தமிழை இசையிலிருந்து அந்நியப்படுத்துவது. சிந்து பைரவி படத்துல கூட ஒரு தமிழ்ல பாடினோடனே அந்த ஒரு மீனவர் ஒரு சங்க கொடுப்பார். இது என்னமோப்பா எனக்கு ஏதோ பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்ப இசைங்கிறது ஒரு எளிய மனிதருக்கு எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கணும், அறிவை காண்பிப்பதற்காக மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காட்சி இருக்கும். அது இளையராஜாவுடைய இதுன்னு சொல்லுவாங்க, அவருக்கான ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இசை என்றால் இளையராஜா, எம்எஸ்வி, ஏஆர் ரஹ்மான், இப்படிலாம் இல்லாமல் சீர்காழி கோவிந்தராஜன், அதுலேயும் பெரியார், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லி இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னு ஒரு புதிய பரிணாமத்தை பெரியார் சிந்தனை மரபாளர்களுக்கும் உருவாக்கியிருக்கீங்க, தமிழ் இசை பற்றாளருக்கும் உருவாக்கியிருக்கீங்க. தெலுங்கு கீர்த்தனை தான் வசதி, சமஸ்கிருதம் தான் வசதிங்கிற அறியாமல் இருக்கிற தோழர்களுக்கும் பல உண்மைகளை நீங்கள் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்.